திரு பாபு முருவேல். சில பட்டியலிட்டார் திரு ஆச்சாரி. கவுண்டர் பாயிண்ட்ஸாக நிறைய திரு பரந்தாமன் குறிப்பிட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இன்றைய கூட்டத்திலிருந்து அதிமுக சொல்ல விரும்புகிற செய்தி அப்படின்னு என்னவா பார்க்கணும்? 9 ஆண்டுகளாக ஏறத்தாழ 3 பொதுத் தேர்தல்களை இந்த கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறோம், இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று இதுவரை அவர்களால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் அந்த கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, சகோதரர் பரந்தாமன் சொன்னதைப் போல கூட்டணியே இறுதி செய்ய முடியாமல் இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் மாண்புமிகு பாரத பிரதமருடைய தலைமையிலே இன்றைக்கு மதுராந்தகத்திலே கூட்டணியை உறுதி செய்து மேடையில் இருந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கையை உயர்த்தி நாங்கள் கூட்டணி இறுதி செய்துவிட்டோம், இந்த கூட்டணி இன்றிலிருந்து தொடங்கி இருக்கிறது வெற்றி பயணத்தை என்ற ஒரு முழக்கத்தை நாங்கள் மதுராந்தகத்தில் தொடங்கியிருக்கிறோம். ஆனால் எப்போதும் இருப்பதைப் போலவே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வரையிலே அந்த கூட்டணியை உறுதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பல காரணங்களை நாம் இதே விவாத மேடையிலே நாம் பல காரணங்களை விவாதித்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அது இல்லை என்று மறுக்கலாம். ஆனாலும் உள்ளே சில பூசல்கள் அங்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த கூட்டணி மீண்டும் நான் இந்த இடத்துல இறுதியிட்டு சொல்கிறேன், இந்த கூட்டணி இதே போல் இருப்பதைப் போலவே இந்த தேர்தலை நிச்சயமாக சந்திக்காது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடிகிறது. எதிர்கூட்டணி திமுக கூட்டணி ஆமாம், நிச்சயமாக இது சொல்வதற்குண்டான வாய்ப்பில்லை. அதே போல் இந்த சிஎம்சி என்கிற ஒரு பதத்தை இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு மேடையில் அறிவித்திருக்கிறார். ஒரு சொல்லையே தாங்கிக் கொள்ள முடியாத திராவிட முன்னேற்றக் கழகம் புது சொல்களை சொல்லாடல்களை நம்ம தமிழகத்தின் மீது தொடர்ந்து ஏதோ ஒரு திட்டங்களை அறிவித்து பெயரை மட்டுமே சூட்டிக்கொண்டு அந்த திட்டங்களுக்கு நிதியும் ஒதுக்காமல் அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தவும் முடியாமல் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு சார்ஜை பிரைம் மினிஸ்டர் வைக்கிறாரு. அதற்குண்டான விளக்கத்தையும் அவர் அந்த இடத்துல ஏன் இது போன்ற இந்த சிஎம்சி என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், அதற்குண்டான விளக்கங்களையும் அவர் இடத்துல கொடுக்கிறார். ஆனால் இதை முற்றிலுமாக மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் எங்கள் மாநிலத்தில் இல்லை, அவர் தவறான கருத்தை சொல்கிறார் பிரதம மந்திரி என்கிற மறுப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை அவரிடத்தில் இல்லை. போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிற போது குஜராத்தில் தான் வருது அப்படின்னு சொல்ல, குஜராத்தில் தான் வருது, நம்ம பேப்பர்லாம் படிச்சிருக்கோம், நம்முடைய தொலைக்காட்சியிலும் செய்தியாக வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் முற்றிலுமாக போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை உங்களால் சொல்ல முடியுமா என்று சொன்னால் இல்லை. இதற்கு முன்பாக இருந்த காவல்துறை இயக்குனர் 2.0, 3.0, 4.0 வரைக்கும் வந்தார் கஞ்சா ஒழிக்கிறோன்னு சொல்லி. அப்ப கஞ்சாவை 2.0விலும் ஒழிக்க முடியவில்லை, 3.0விலும் ஒழிக்க முடியவில்லை, 4.0விலும் ஒழிக்க முடியவில்லை. அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2.0 அரசாங்கத்தை மீண்டும் அமைக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. காரணம், தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் இதை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கு எங்களால் இயலவில்லை, தொடர்ந்து இது வந்து கொண்டிருக்கிறது. காரணம் மற்ற மாநிலங்களிலே இருக்கிறது, அதனால் அங்கிருந்து இந்த புழக்கத்திற்கு வருகிறது என்று சொல்றார். ஆனால் எங்களுடைய ஆட்சியிலே இது போன்ற போதைப் பொருள் கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம் குக்கிராமங்கள் வெளியே சென்றிருக்கிறோமா என்று சொன்னால் உங்களுடைய மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன், அது இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளும். அதனால் இந்த அரசாங்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தையும் இந்த இடத்துல வைத்து சிஎம்சி ஒரு கேள்வி மட்டும் வச்சுறேன், நீங்க நிறைய செய்யுங்க, உங்களுக்கு வேற எதுவும் குறுக்கிட்டு வரல. சிஎம்சியை அதிமுகவோட பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் அப்படின்னா அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு ஒரு எடுத்துக்கலாம். ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் குற்றச்சாட்டாக தான் சொல்ல முடியுது, நீதிமன்றங்கள்லையோ வேறு எங்காவது இதை பற்றி அவங்களால நிரூபிக்க முடியுதான்னு பரந்தாமன் முதல் சுற்றிலே கேட்குறாரு. இப்போ நீங்கள் 4 லட்சம் கோடி அல்லது ஆளுநர்கிட்ட புகார் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கே தவிர இது எல்லாமே குற்றச்சாட்டுகளை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பிரதமர் பொறுப்பில் இருக்கும்போது நடவடிக்கையாக ஏதாவது இருந்தால் அது இன்னும் சாலிடாக இருந்திருக்கும், அப்படி இல்லாத போது அது எப்படி கேள்வி உள்ளாவிடுமே கேட்குறாரு. இதுவரையில் 4 கடிதங்களை அமலாக்கத்துறை காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அனுப்பியிருக்கிறது மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது. ஒப்பந்தம் விடப்பட்டதிலே முறைகேடு நடந்திருக்கிறது, பணி நியமனத்திலே முறைகேடு நடந்திருக்கிறது, பணி மாற்றத்திலே முறைகேடு நடந்திருக்கிறது என்று 4 குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதனுடைய ஆதாரங்களோடு 4 முறை கடிதங்களை காவல்துறை இயக்குநருக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தோம். அது இன்றைக்கு பிற்பகல் முதல் அமர்விலே விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணை போது நானும் இருந்தேன். ஆனால் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அந்த பெறப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய புலன் விசாரணை தொடக்கி இருக்கிறோம், லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக முதற்கட்ட விசாரணை டீடைல் என்கொயரி அவங்க பண்றாங்கன்னு ஒரு செய்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தலைமை நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன விசாரணை பண்ணிருக்கீங்களோ அதுக்குண்டான ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை நீங்க ஃபைல் பண்ணுங்க, அதற்குண்டான ஆதாரங்களை நீங்கள் கொடுங்கள், அமலாக்கத்துறை உங்களிடத்தில் என்னென்ன ஆவணங்களை கொடுத்திருக்கிறோம் அந்த ஆவணங்களையும் நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்து வருகிற 28ஆம் தேதி வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்.
என்னுடைய புரிதல் அடிப்படையில் இன்றைக்கு நடந்த விவாதத்தின் அடிப்படையில் நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், தலைமை இந்த உயர்நீதிமன்றம் இதை கடுமையாக கண்காணிக்கிறது. இது நிச்சயமாக இதில் ஏதோ நடந்திருக்கிறது என்கிற நீதிமன்றத்தை உணர்வதன் காரணமாகத்தான் அது போன்ற வார்த்தை பிரயோகங்களும் இந்த வழக்கை ஒத்திவைப்பதன் அடையாளமாக. அப்ப ஒவ்வொரு புகாருக்கும், ஒவ்வொரு குற்றத்திற்கும், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாங்கள் புகாரை கொடுத்திருக்கிறோம். அந்த புகாரின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதன் மீது இருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிப்பதற்குண்டான கால அவகாசம் இருக்கிறது. முதல் பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட இதுதான் எங்களுடைய தேர்தல் பரப்புரையினுடைய மையப்பொருள் அப்படிங்கிறத இன்னைக்கு 2 பேரும் சொல்லிட்டாங்கன்னு பார்க்கலாமா? பிரதமரும் தொடர்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சீர்கெட்டு இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறது. போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. விலைவாசி உயர்வு விண்ணுக்கட்டிய அளவில் உயர்ந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளாக என்னென்ன கொடுத்ததோ அதை மீறி நடந்திருக்கிறது. சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என்கிற தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு 150% சொத்து வரி உயர்த்திருக்கிறார்கள். மாதம் ஒருமுறை மின்கட்டண அளவீடு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரையில் அதை கடைபிடிக்கவில்லை என்கிற அடுக்கடுக்கான அவர்கள் சொன்னதை செய்யாமல் இருந்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இதெல்லாம் தேர்தல் பரப்புரையில் இந்த ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்கிற முடிவின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டணியை உறுதி செய்து இன்றைக்கு மதுராந்தகத்தில் தேர்தல் பரப்புரையை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது. திரு ரவிக்குமார் பேசிட்டு நான் மற்ற 2 பேர்ட்டி வர அனாலிட்டிக்கலா போயிடலாம். மற்ற 2 பேர்ட்ட அதுக்காக திரு ரவிக்குமார் 2 அம்சங்களை பிரதானமாக சொல்றாங்க. பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி. ஒன்று, நாங்கள் கூட்டணி அமையவே இல்லை, கூட்டணி டேக் ஆஃப் ஆகலை, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைத்து அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நின்றுக்கிறோம். அதே நேரத்தில் எதிரில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இப்போது இருக்க கூட்டணியே நீடிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அது இன்னும் முரண்பட்டு நிற்குது அப்படின்றாங்க. 2வது, பிரதமர் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கான விமர்சனங்களை ஆட்சியின் மீது முன்வைத்து சிஎம்சி அந்த வார்த்தைகளை சொல்லி அதற்கான விளக்கங்கள்லாம் சொல்லி வராங்க. அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு விஷயம், இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குங்கிறது, இவங்க என்டிஏ இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த கூட்டணி, அதில் புதுசாக எந்த கட்சி வந்திருக்கு? இப்போ அதிமுக என்பது அமமுகன்னு உடஞ்சி அது உள்ளார வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது ஏதோ புதுசாக ஒரு கட்சி வந்த மாதிரி இவங்க சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே போன இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக அவங்க கூட தான் இருந்தது, பாஜக கூட தான் இருந்தது. இப்போ அதில் ஒன்றும் புதுசாக எதுவும் அவங்க பாஜக கூட புதுசாக கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். அதில் ஒன்றும் இப்போ புதுசாக எந்த கட்சியும் சரியில்லை. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவோடு இருந்த தேமுதிக இன்றைக்கி அந்த கூட்டணியில் இல்லை. பாமக இந்து 2ஆக உடைந்து போய் அது பலவீனமாகி இருக்குங்கிறது ஊரறிந்த உண்மை. இப்போ அது எப்படி ஒரு பலமான கூட்டணியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்கன்னு தெரில. திரு அன்புமணி அவர்கள் இப்போ அவர் சொல்லிக்கிற பாமகங்கிறது அன்டெஸ்டட், அது இனிமேல் பரிசோதிக்கப்படணும். உண்மையிலேயே அவர் சொல்கிறது தான் பாமகவா என்பது இந்த தேர்தலில் தான் தெரிய வரும். அப்புறம் இன்னொரு பக்கம் அதனுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணியே இல்லை, இன்றைக்கி ஏன் தன்னுடைய சின்னத்தை பயன்படுத்தினீங்கன்னு கடுமையாக விமர்சிச்சிருக்கார். ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்த பாமக இன்றைக்கி 2ஆக போயிருக்கிறது. 2ஆகனு சொல்லக்கூட இல்லை, அதனுடைய ஒரு நிறுவனர் அந்த கூட்டணியிலே இல்லை. யாரோ ஒருத்தவரை கொண்டு இவர் அதுக்கு சம்பந்தம் இல்லாதவர் என்று திரு ராமதாஸ் அவர்களால் குற்றஞ்சாட்டப்படுகிற அன்புமணி அவர் கூட்டாந்து உட்கார வச்சுட்டு அது பாமக என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இன்னொரு பக்கம் தேமுதிக அதில் இல்லை. அப்போ என்டிஏ புதுசாக வந்துடுச்சுன்னு சொல்கிறது இது ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் அதில் இல்லை. போன தேர்தலில் ஓபிஎஸ் அங்கே இருந்தார். அன்றைக்கி போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற அந்த வாக்கு சதவீதம் ஒரு கணிசமாக தென் மாவட்டங்களில்